மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இத்தனா வணக்கம் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு நம்ம வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாஜினி கறி. ஓ, சாஜினி கறி. ஆமா, பார்க்கலாம். சாஜினி கறி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ஒரு 50ல இருந்து 60 முந்திரி பருப்பு இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 கப் தயிர் தேவைப்படும். கொஞ்சமா இஞ்சி எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் ஜீரகம் தேவைப்படும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பூண்டு வச்சிருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 5ல இருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு எல்லா கலவை காய்கறிகள் நமக்கு என்ன விருப்பமான காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ இருக்க மாதிரி நான் இப்போ எடுத்து வச்சேன். இதுல நான் இன்னைக்கு என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னா பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் மிளகாய் தூள் எடுத்திருக்கோம். அடுத்து நமக்கு வதக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கசகசாவையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். காரமாக இருக்கும், அது அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி மிக்ஸை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி சேர்க்க போகிறோம். இப்போ காய்கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சாஜினி கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பாரு. ஸ்பூன் இருந்தா நல்லா இருக்கும். வீட்ல எப்படி சாப்பிடுறீங்க மேடம்? சரி சரி விடு, கம்பெனி சீக்ரெட்ல வெளியே சொல்லக்கூடாது. சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கா? இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டட் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணது இல்லையா, சாப்பிட்டது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம். பரவாயில்லையே, இவ்வளவு திறமை வச்சிருப்பேன் நினைக்கலையே. இதுதான் இந்த மாதிரி வித்தியாசமான சமையல் தான் நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி வித்தியாசமான நிகழ்ச்சி இன்னும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. பை பை.